ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நான் வேர் பண்ணியிருக்க இந்த பிளவுஸோட டிசைன், அதாவது இந்த ஃப்ரண்ட் டிசைன் பத்தியா கொடுத்துருக்கீங்களா, இந்த டிசைன் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பாருங்கள், என்னுடைய ப்ளவுஸோட சாரீ பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்குது. க்யூட்டான ஒரு சாரீ. இந்த சாரீ எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் கூட சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில், நீங்கள் எங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ப்ளவுஸ் பாருங்கள் இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான லைனிங் கிளாத்தும் 1 மீட்ரு வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்லாம் எங்கெங்கே கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் புட்டிக்கும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட டீட்டெயிலும் வந்து சுரேஷ்மை அஃபீஷியல் அப்படிங்கிற ஒரு சேனல்லே இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஸ்டிச்சிங் தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி விட்டுட்டேன். ஆல்ரெடி நான் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் இப்போ டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பேக்கு ஸ்லீவ் இதெல்லாமே நான் தனியாக கட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்து பேக் பார்ட் வெட்டினதில் ஷோல்ட்ரு ஆர்ம் ஹோல் இது மட்டும் அளவு மாறாமல் அப்படியே கட் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற அந்த 2.5 இன்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெக்கோட வித்து, அதுவும் சேம் அளவில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இது ஒரு கேன்வாஸ் பீஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சாம்பிளுக்கு ஒரு பீஸ் வந்து நம்ம தனியாக நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை கேன்வாஸ்லேயோ இல்லை ஒரு சாட்லேயோ இதுலேயோ ஒன்று கட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம கிளாத்தில் வெட்டும் போது எந்த ஒரு இதுவும் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இப்போ நான் லைன் போடுறல அதே மாதிரி ஹார்ம் ஹோலுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுருக்காங்க, ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹார்ம் ஹோலுக்காக கரெக்டாக வந்து பேக் பார்ட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு அல்லது 1.3 இன்ச்சு வந்து டெப்த்து கொடுத்து தான் இந்த குளிச்சு வரைஞ்சிருப்போம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறல அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் வச்சு பிரிஞ்சிக்கோ ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி குளிச்சு லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்கேல்லாம் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக நம்மளுடைய நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்னால நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே 6.5 இன்ச்சஸ் தான் வைப்பேன். ஸோ அதே 6.5 இன்ச்சஸ் வந்து நான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இதையும் ஒரு எல் ஷேப்பில் வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். கரெக்டாக என்னோட நெக்கோட வித்து பாருங்கள் கீழ்ப்பக்கமாக இருந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சஸ் இருக்குது, கீழே 3 இன்ச்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுக்கும்போது தான் நம்மளோட நெக் ஷேப் வந்து நல்லா ஃபிட்டாக விலகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த ஷோல்ட்ரு டிசைன் மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதர்ஸ் ஒரு அதாவது நம்ம சாரியோட பார்ட்ரு கிளாத்தை வச்சு கொடுத்துருப்பேன். அந்த டிசைன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டோட கீழ்ப்பாக்கம் அந்த பட்டி பீஸ் இருக்குல்ல அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து கரெக்டாக ஒரு 4.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ஈவனாக வச்சு ஒரு 12 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இந்த அலௌன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோலாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக மார்க் போட்டதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த கார்னர்லேருந்து 3 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் போட்டிருக்கல அந்த மார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச், அப்புறம் இன்னொரு ஒரு 1 இன்ச், இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி 3 கோடு வந்து வரைஞ்சிக்கோங்க. இது எதுக்குன்னா சென்டரில் வந்து ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த டாட்டுக்காக தான் இந்த 3 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னர் டு அங்கே இருக்கிற அந்த கார்னர் டு வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து கரெக்டாக இப்போ வந்து இந்த ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட வித்து வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என்னுடைய வித்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக நான் இந்த வித்துக்கு 4 பக்கமும் கரெக்டாக லைன் போட்டு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்லாம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இணைச்சிக்கலாம். இப்போ வந்து வித்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக 5.25 இன்ச்சஸ் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜ் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டோட கப் பார்ட் வந்து ஃபுல்லாகவே இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்கிற இந்த பார்ட்டுக்கு டிசைன்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அந்த டிசைன்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு பூ ஷேப்பில் குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி கொடுக்கலான்னு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஷோல்டரோட எட்ஜ் பார்ட்டுக்கிட்ட கரெக்டாக 2 இன்ச்சஸ் இருக்குது. அதே 2 இன்ச்சஸ் வந்து ஓரளவு ஒரு கீழே வரும்போது கொடுக்குறேன். அப்புறம் மறுபடியும் ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு அப்படியே வளைச்சி கொடுக்க வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டே போகணும். அதுக்கப்புறம் 1.25 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 1.25, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 1 இன்ச்சு. இந்த மாதிரி வந்து ஷோல்ட்ரு பார்ட்லேருந்து போகும்போது குறைச்சி கொடுத்துட்டு போகணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். அதனால இப்போ நான் கொடுத்த மாதிரியே கரெக்டாக மேலே வந்து நீங்கள் 2.5 இன்ச்சஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சஸ் வைங்க, அப்புறம் 2.25 இன்ச்சஸ் வைங்க, அப்புறம் 1.25 இன்ச்சஸ் வைங்க, அப்புறம் 1.5 இன்ச்சஸ் வைங்க, அப்புறம் 1 இன்ச்சஸ் வைங்க. இப்படி வந்து கரெக்டாக அந்த கால் இன்ச்சஸில் இந்த மாதிரி குறைச்சிட்டு வரும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா குறைஞ்சே கிடைக்கும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா குட்டி டாட்டா போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க அந்த லைனை. இப்போ ஃபைனலி நம்மளுடைய அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு உண்டான ஷேப் மட்டும் தனியாக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷேப்பில் அந்த நான் சொன்னல இந்த முட்டு மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கிது. இதோட லிங்க்கும் நான் கீழேயும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணியும் பாருங்கள். ஆல்ரெடி இது எங்கே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணலாட்டி அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பார்ட்டை வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு பென்சிலோ இல்லை கெச்சோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து குயிக்காகவே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இப்போ நான் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா, வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பார்ட்டை வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அந்த சைடு வந்து ஸ்லாண்டிங் கொடுக்கணும்ல, அதுக்காக என்னுடைய பிரிஞ்சுக்கோ ஸ்கேலை எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி ஸ்கேலை பாருங்கள் நான் எந்த பொசிஷனில் வச்சுருக்கோனோ இந்த பொசிஷனில் வச்சு ஒரு ஸ்லைடாக வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்படி வளைச்சி கொடுக்குற மாதிரி நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க இந்த பார்ட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கார்னர்லேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம் ஹோல்கிட்ட வரும்போது ஃப்ரண்ட் சைடுக்கு குளிச்சு வரைஞ்சிருப்போம்ல அந்த பார்ட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக இந்த டிசைன் வந்து எங்கேயும் கட் படாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். இல்லை கட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி அசிங்கமாயிரும். ஏன்னா இந்த பீஸை வச்சு தான் மெயின் கிளாத்லேயே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்கு கேன்வாஸோ இல்லை ஒரு ஸ்ட்ரிப்போ இல்லை அப்படின்னா ஒரு சாட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பீஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ட்ராயிங் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ அதனால் எப்போவுமே அதை ஒரு பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பராக கூட இருக்கலாம். இப்போ வந்து சைடில் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கலாம் அந்த பார்ட்டையும் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஓரலாக நான் மார்க் பண்ண எல்லா பார்ட்டையும் வந்து கட் பண்ணியாச்சு. நம்மளுடைய கப் பார்ட்டும் இப்போ மேலே அந்த ஷோல்டர் டிசைனுக்கு உண்டான பார்ட்டும் மட்டும் தனியாக கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கப் பார்ட்டில் நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் வச்சு நான் 4 இன்ச்சஸ்க்கு தானே இது பண்ணியிருந்தேன். அந்த 4 இன்ச்சோட சென்டர் பார்ட் வந்து 2.25 இன்ச்சஸ் வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு 3 டாட் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம கிளாத்தில் வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் எங்கெங்கே டாட் பிடிப்போமோ அந்த பார்ட்டையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து இந்த பார்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து லெஃப்ட் ரைட்டு ரெண்டுக்குமே வந்து என்னுடைய கிளாத்தில் அது கேன்வாஸை வந்து நான் மடித்து போட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். சேம் நீங்களும் அதே மாதிரியே நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி கேன்வாஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிளாத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எது மேல் பக்கமாக வருது எது உள்ளே வருது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் கட் பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அப்புறம் தப்பாக கட் பண்ணிட்டோம் கிளாத்தே ஒஸ்ட் ஆயிரும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய கிளாத்தை வந்து இப்போ வந்து பேக் பார்ட் வெட்டினது போக பேலன்ஸ் இருக்க பார்ட்டில் தான் ஃப்ரண்ட்டு நான் வெட் பண்ண போகிறேன். அந்த பார்ட்டை கரெக்டாக வச்சுட்டு ஆல்ரெடி நான் ட்ராயிங் போட்டு வரைஞ்சிருக்கேன் என்னுடைய அந்த கேன்வாஸ் பேப்பரையே நான் எடுத்து வைக்கிறேன். மேலே வந்து ஷோல்டருக்கு உண்டான அந்த டிசைனை வந்து வச்சுட்டேன். கீழே அப்படியே வந்து நம்ம கப் பார்ட்டுக்கு உண்டான அந்த மார்க்கர் சார்ட்டையும் வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒட்டி வைக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நான் இப்போ வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி எதுக்கு வைக்கிறேன்னா நம்ம தையலுக்காக அலவுன்ஸ் விடணும். அப்படி விடும்போது தான் நம்ம மெஷர் பண்ண அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தள்ளியே வச்சுக்கோங்க.
இப்போ வந்து நான் மேல் பக்கமாக கரெக்டாக அந்த டிசைனில் இருக்கிற மாதிரியே ஒரு போட்டு வச்சுக்கிட்டேன். இது ஃபஸ்ட் டைம் வரைகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக போடணுமே அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு டைம் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக போடுங்க. இப்போ வந்து நான் கரெக்டாக சேம் அதே மாதிரி அந்த பேட்டர்னில் இருக்கிற டிசைனுக்கே நான் ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சுரேஷ் மாயா விலாக்ஸ் அப்படிங்கிற சேனலை நீங்கள் இன்னும் விசிட் பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த சேனலையும் பாருங்கள். அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். எங்களுடைய லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், ட்ராவலிங் விலாகாக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும். நிறைய பேர் பியூட்டி வந்து கேட்குறீங்க. ஸோ நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணுறீங்க, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ எல்லாம் அந்த விலாக்ஸில் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ வந்து ஓரலாக வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டெல்லாம் வந்து தனியாக கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு வந்து தனியாக கட் பண்ணுறேன். ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது, அந்த ஃப்ரண்ட்டு வர அந்த டிசைனுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கமாக நம்ம டாட்டுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த ஒவ்வொரு இன்ச்சஸ் வந்து தள்ளி ஸோ அதையும் வந்து கரெக்டாக அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் டாட் பிடிக்கணுமோ அதுக்கு உண்டான நாச்சையும் கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் நாச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி 3 டாட் வந்து கரெக்டாக நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த பக்கமாக கார்னர் பக்கமாக திருப்பி அதையும் ஃபோல்டு பண்ணி அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு நாச் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ வந்து கரெக்டாக நான் டாட்டு கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம நாச் பிடிக்கணுமோ. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துட்ட இப்படியே கட் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துட்ட தான் முக்கியமானது ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு சரியான அளவு தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துட்ட ஒரு நாச் போட்டுக்கோங்க, ஏன்னா அது கரெக்டான அளவு உள்ளது. அதே சேம் வந்து ஆப்போசிட்லேயும் திருப்பி இந்த கார்னர் பக்கமும் நம்ம வந்து இந்த டாட் வந்து பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 இன்ச்சில் இப்போ நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, ஏதோ வாயில் கொள்ளுறது. இப்போ நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த 1/4 இன்ச்சில் நான் எதுக்கு வரைகிறேன்னா, இதுதான் தையலுக்காக நம்ம விட போகிறோம். தையலுக்காக விடும்போது நம்மளுடைய கிளாத்தில் எங்கேயுமே வந்து மெஷர்மெண்ட் மாறாமல் நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் எப்போவுமே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஃபோல்டு பண்ணி கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டு தெரியறதுக்காக ஒரு நாச் வந்து போட்டு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ரைட்டு 2 பீஸுமே இதில் இருக்குது. அதனால் தனித்தனியாக இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த பார்ட்டுக்கிட்ட என்ன பண்ண போகிறோம்னா, இதையும் வந்து அப்படியே அதே ஷேப்பில் வந்து வெட்ட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஆம்கோல் குளிச்சு வரும்ல, அந்த இது மார்க் பண்ணியிருக்கல, அதை மட்டும் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கார்னர் சைடு வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டு வச்சுருக்கல, ஸோ அந்த மார்க்லேயே கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ நான் பாருங்கள் இப்படி கட் பண்ணுறேன்னு. ஒவ்வொரு டைம் கட் பண்ணும்போதும் அந்த ஷேப் மாறாமல் இருக்கிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டாக மாறினாலும் நம்ம கட் பண்ணது ஒரு மாதிரி இருக்கும், அங்கே ப்ளவுஸில் பார்த்தா ஒரு டிசைனில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இதாகவே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்குன்னா அந்த ஃப்ளவர் டிசைனை கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓவரலாக வந்து நான் வந்து அந்த ஸ்லீவோட கப் ஷேப்பும் அதுக்கு மேலே வர அந்த ஷோல்டர் இதுவும் கரெக்டாக வரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வச்சு காமிக்கிறேன். சேம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ கீழே வர இந்த பட்டி பீஸையும் வந்து இப்போ நம்ம கட் பண்ணணும்ல, பட்டி பீஸுக்கு உண்டான என்னோடய ஹைட்டு, முன்பட்டியோட ஹைட்டு பாருங்கள் 3.25 இன்ச்சஸ். அதை வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர் பக்கமாக 3.25 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி சில்வர் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போக்கி கிளாத்தெல்லாம் நகண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மர ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துட்ட கோடு கிழிச்சு வச்சாலும் அப்படியே ஷேப் வந்து அப்படியே இருக்குது. எனக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குப்பா. இப்போ வந்து நம்ம வந்து கீழே பட்டி பீஸு கரெக்டாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ 3 பார்ட்டையும் நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ பாருங்கள், நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ணலான்னா ஸ்டிச் பண்ண மாதிரியே ஒரு அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ எல்லா பீஸுமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ ஸ்டிச்சிங்கில் போயிடலாம். ஸ்டிச்சிங்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த ஷோல்டர் பார்ட்டும் கீழே கப் பார்ட்டையும் தனித்தனியாக எடுத்துடலாம். இதுக்கு நான் எந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். கீழே கப் பார்ட் வருதில்ல, அதுக்கு நான் இப்போ எடுத்து வைக்கிற இந்த கிளாத்தை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மேலே வரக்கூடிய இந்த ஷோல்ட்ரு பார்ட்டுக்கு வந்து
நம்மளுடைய ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டர் பார்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ளைனாக எல்லோ கலரில் ஒரு சாட்டின் கிளாத் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற இந்த ஷோல்ட்ரு பார்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு பார்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே இருக்கிற கப் பார்ட்டு ரெடி பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிளாத் வந்து என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதை எப்படி வளைச்சி வைப்பீங்க அப்படின்லாம் கேட்பீங்க. இப்போ வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கோங்க. சென்டராக ஒரு லென்த்தான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதை 2 பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரியே அந்த பீஸ் ரெண்டுமே இருக்கணும். ஸோ அதனால் எல்லோ கலர் ஷேடு மட்டுமே நான் கரெக்டாக எடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பார்டரில் லைட்டாக அந்த வேறு ஷேடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கிளாத்தோட நல்ல வசம் கெட்ட வசம் ரெண்டுமே பார்த்தாவே தெரியும். அதை வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்ல வசம் பீஸ் வந்து மேல் பார்த்து இருக்கிற மாதிரியும் கெட்ட வசம் கீழ் பார்த்து இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2 பீஸோட நல்லவசம் 2 உள்போத்து இருக்கிற மாதிரியும், ஓகேங்களா, உள்ளேயே இருக்கிற மாதிரியும் கெட்டவசம் 2 வெளிநோக்கி இருக்கிற மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு நான் நல்லவசம் கெட்டவசம்னு சொல்கிறது புரியாமல் இருக்கும். ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறது தான் நல்லவசம் கெட்டவசம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் லைட்டாக அப்படி தேய்ச்சி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே ஒரு பதிப்பு தையல் மாதிரி ஒன்று போட்டுருங்க. அப்போ தான் அந்த பீஸ் வந்து நம்ம தச்ச மாதிரி தெரியாது, கிளாத்தோட கிளாத்தாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு மேலேயும் ஒரு பதிப்பு தையல் போட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த பீஸை. இப்போ நான் தையல் போடுறால அதே மாதிரி அழகாக போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம வந்து தையல் போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய ஷோல்ட்ரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா அதை வச்சு 2 பக்கமும் துணி நகடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருக்க பார்த்தீங்களா கிளாத்து, அதாவது ஃப்ளவர் ஷேப்பு. ஸோ அந்த ஷேப்பில் கரெக்டாக 1/4 இன்ச்சில் இப்போ நான் தையலுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த ஷேப் மாறாமல் இருக்கிற மாதிரி அதே மாதிரியே நீங்களும் தையல் வந்து கொடுங்க. இந்த மாதிரியே கரெக்டாக கொடுத்து முடித்ததுக்கப்புறமா சுற்றி வரவும் வந்து நம்ம தடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். கரெக்டாக அந்த இதில் உள்ளே வெட்டி விட்றாமல் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் கரெக்டாக வெட்டிடுங்க. வெட்டினதுக்கப்புறமா குட்டி குட்டி நாச்சு வந்து நம்ம போட போகிறோம். அந்த ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்க அந்த த்ரெட்டில் வந்து கிட் பண்ணிடாமல் தள்ளியே வந்து குட்டி குட்டி நாச்சஸ் வந்து போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த நாச்சு போடுறது. இப்போ சேஃப்டி பின்னெல்லாம் எடுத்துகிட்டு அதை அப்படியே உள்டாவாக திருப்ப போகிறோம், ஓகேங்களா. திருப்பிட்டு உள்பக்கமாக கை வச்சு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் அழகாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, இது பேர் ஊசி திருப்புளி ஏதோன்னு சொல்லுவாங்க. இந்த இதை எடுத்து கொஞ்சம் அந்த ஷேப் வர மாதிரி கையிலேயே கொஞ்சம் நல்லா குத்தி கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் வந்து இந்த சாட்டின் கிளாத் மாதிரி இருக்கும்போது இது டக்குன்னு வளைஞ்சு போயிடுது. நீங்கள் மற்ற சேரீலலாம் பண்ணிங்கன்னா பார்டர் பீஸு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதனால நீங்கள் எந்த ஷேப் கொடுத்தாலும் கொஞ்சம் நீட்டாகவே வரும். அதனால் நீங்கள் எல்லா சேரீக்குமே இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கிளாத்து தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக நான் உள்பக்கமாக இழுத்து கொடுத்து அந்த ஷேப்லேயே வந்து கரெக்டாக மறுபடியும் ஒரு பதிப்பு தையல் மாதிரி நான் போட்டுக்கிறேன். திருப்பி உள்டாவாக திருப்பி அப்படி போடும்போது தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ ஸ்டார்ட் டு எண்டு 2 வரைக்கும் ஃபுல்லாகவே நான் அந்த டிசைனை வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே உள்டாவாக திருப்பி அதுக்கு மேலே வந்து ஒரு ஜாயினிங் தலையையும் ஃபுல்லாக போட்டுடலாம். ஃபுல்லாக இப்போ நான் ஜாயினிங் தையல் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளாத்தெல்லாம் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலி பாருங்கள், நம்மளுடைய ஷோல்டர் பார்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. இதுக்கு கீழே இருக்கிற கப் ஷேப் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணணும். கப் ஷேப் ரெடி பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி அந்த பார்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஷோல்டருக்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த நெக்கு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இணைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாத்தோட நல்ல வசம் வந்து மேல் பார்த்து இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தான் லைனிங் கிளாத் வந்து வைக்கணும். ஸோ ஓகேங்களா, நான் இப்போ வச்சுருக்க மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்மளுடைய அந்த 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த பார்ட் வந்து நல்லா தெரிகிறதுக்காக இந்த மாதிரி சார்கோல் வச்சு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்டாவை திருப்பி அடிக்கும்போது நமக்கு அந்த பார்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதனால நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷோல்ட்ரு அந்த நெக்கு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக 1/4 இன்ச்சில் நான் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துட்ட மட்டும் தான் தையல் போடணும். சுற்றி வர தையல் அவசரப்பட்டு எதுவும் போட்டுறாதீங்க. இப்போ 1/4 இன்ச்சில் நான் இந்த
இடத்துட்ட தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பார்ட்டை வந்து லைட்டாக அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி நாச்சு வந்து அந்த இதுக்கு மட்டும் தனியாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம உல்டாவாக திருப்பி கொடுக்கும் போது அந்த ஷேப் வந்து மாறாமல் நமக்கு நீட்டாகவே கிடைக்கும். இப்போ வந்து அப்படியே திருப்பி கொஞ்சம் நகத்தை வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துட்டு அதை உல்டாவாக திருப்பி அதுக்கு மேலேயே ஒரு பதிப்பு தையலும் போட்டு நம்ம எடுத்துடலாம் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லையே. ஓகே, இப்போ வந்து பதிப்பு தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சூப்பராக அது இருக்குது. இப்போ வந்து சுற்றி வர வந்து ஜாயினிங் தையல் வந்து நம்ம இப்போ போட்டுடலாம். ஜாயினிங் தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா, சூப்பராக போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் ஒரு புட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சாரீ பிஸ்னஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அதோட டீட்டெயிலை வந்து நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ண இந்த பார்ட்டெல்லாம் ஒன்றா இணைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த 1/4 இன்ச்சில் வந்தீங்களா தையலுக்காக மார்க் பண்ணோம்ல, அந்த பார்ட்டை வந்து இந்த சைடு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் இணைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு நீட்டாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு சார்கோல் வச்சு 1/4 இன்ச்சில் கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்தே மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏடா கூடமாக பண்ணிங்கன்னா அப்புறம் ப்ளவுஸோட ஷேப்பே மாறி போயிடும். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய ஷோல்ட்ரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக இந்த மார்க் பண்ண இந்த பாயிண்ட்டுக்கு மேலேயே கரெக்டாக வச்சு பாருங்கள். அதோட எட்ஜ் பார்ட் வந்து கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு சார்கோல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க தையலை. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வளைஞ்சு கொடுத்து அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கார்னர் ஃபஸ்ட்டு வந்து கார்னர்லேருந்து தான் அந்த தையல் போடணும். ஒரு கார்னர் ஃபுல்லாக போட்டுட்டு மறுபடியும் அப்படியே ஃபோல்டு பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்து சேம் அதுக்கு மேலேயே இன்னொரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இன்னொரு தையலையும் போட்டு முடிச்சுருங்க. அப்போ தான் வந்து தையல் சீக்கிரமாக விடுபடாத அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இணைச்சி முடிச்சாச்சு. இணைச்சதுக்கப்புறமா நம்மளுடைய நெக்கோட ஹைட்டு கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஹார்ர கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து டாட்டு பிடிக்க வேண்டிய நேரம். டாட்டு பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி 3 இன்ச்சில் வந்து நம்ம 1 இன்ச் கேப்பில் 2 மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு என்னுடைய ஃப்ரெண்டோட கப் ஷேப்பு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவேன். அந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறேன். டாட்டு பிடிச்சதுக்கப்புறமா இப்போ கார்னர் பக்கம் பிடிக்கணும். அங்கேயும் ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக 2.25 இன்ச்சஸ்க்கு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இங்கேயும் வந்து ஒரு டாட்டு பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2.25 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து ஒரு டாட்டை வந்து பிடிச்சிடலாம். ஓகே, இங்கேயும் வந்து டாட் பிடிச்சிட்டோம். இப்போ வந்து சைடில் இருக்கிற இந்த டாட் வந்து பிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதோட சென்ட்ரு பார்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு பார்ட்டும் இப்போ ஆல்ரெடி டாட் பிடிச்சிருக்க இந்த பார்ட்டுக்கும் சென்ட்ருலேயும் கரெக்டாக கிளாத்து வர மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து கரெக்டாக ஒரு 3.25 இன்ச்சஸ்க்கு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டாட் பிடிக்கும் போது தான் நமக்கு வந்து அங்கே ஷேப் வந்து இந்த பிசுறாக வராமல் நமக்கு நீட்டான ஒரு கப் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த சுருக்கங்கள் வரும்ல, சுருக்கங்களை தவிக்கணும்னா கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த பட்டி பார்ட்டையும் இணைச்சிக்கலாம். அதுக்கு கரெக்டாக கிளாத்தை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு தானே நான் தையலுக்காக எப்போவுமே விட்டுருக்கேன். அந்த 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே இந்த மாதிரி தையலுக்காக நான் ஃபுல்லாக வந்து பிடிச்சிக்கிறேன். ஒவ்வொரு பார்ட்லையும் பிடிக்கும் போதும் ஃப்ளீட்டு விழுகாமல் கரெக்டாக கிளாத்தை பார்த்தே வச்சு பிடிங்க. பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஸ்ட்ராங் தையலும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி அந்த கிளாத்தோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக பிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தை வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணி விட்றேன். ஃபைனலி நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரியே இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் வச்சுட்டேன் பாருங்கள். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்டோல்ரோட அட்டாச் பண்ணி நான் வந்து வேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்மளுடைய ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ நடுவுலேயே வந்து சுரேஷ்மயா ஆஃபீஷியல்ங்கிற ஒரு சேனலில் வந்து புட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், புட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷன்லாம் அந்த சேனலில் வந்து அவைலபிள் இருக்கும். அங்கே செக் பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். சுரேஷ்மயா ஆஃபீஷியல்.
ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.